போன எபிசோட்ல ஆஃபீஸ் பொண்ணு எல்லார் முன்னாடியும் தனக்கு ஹீரோ பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஆண்டி என்ன நீ குடிச்சிட்டு வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சுத்தி இருக்கிறவங்களையும் ஏமாத்துறான். பாவம் பையன் உடஞ்சிட்டான். எல்லாரும் கிளம்ப ஆஃபீஸ் பொண்ணு ஹீரோவை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. ஹீரோயின்னு நின்று பார்க்கறா. ஆனா கடுப்புல அங்கிருந்து போயிடுறா. ஆண்டியும் அவனை விட்டு வர மாதிரி தெரியல, நீ அவளை வீட்டில் விட்டுருன்னு சொல்ல சீன் சுவிட்ச் ஆகுது. ஹீரோயினை கூப்பிடுறான். என்ன நீ அவ வீட்டுக்கு போலையா அப்படின்னு கேட்க, நான் ஏன் அங்கே போக போறேன், அவளை கார் வரைக்கும் தான் ட்ராப் பண்ணேன், நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, சரி நான் கேட்டதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்க, நேருக்கு நேரம் பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு கொஞ்சம் பாசிட்டிவ் சைன்ஸ் கொடுக்குறா. இதை பார்த்துக்கிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டுறான். அவளும் கோவப்படல. இப்போ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போய் அவங்க வேலையை பார்க்கறதோட விடிஞ்சு சீன் சுவிட்ச் ஆகுது. பார்த்தா ஹீரோயின் எழும்புறா. ஆனால் ஹீரோவை காணோம். சரி, அவன் இதுக்காண்டி தான் எல்லாம் பண்ணியிருந்தானா, எனக்கா நஷ்டம் அவனுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப டோரை திறந்துட்டு வெளியே வர, ஆப்போசிட் டோர்லேருந்து நம்ம ஹீரோ வெளியே வரான். வந்துட்டு, ஹாய் நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் தான் உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட் அண்ட் நேபர் அப்படின்னு சொல்ல அவள் ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு எடுக்கிறா. அதில் 5 ரூல்ஸ் போடுறா. அதில் முக்கியமான ரூல், ஒர்க் லைஃப் வேற, லவ் லைஃப் வேற. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக நம்ம ஆஃபீஸில். அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு ஆக்வர்ட் ஸ்மைலோடே ஓகே சொல்ல, வாயோடலாம் சொல்லக்கூடாது, நான் லாயரை வர சொல்கிறேன் பாண்ட் பேப்பரோட அப்படின்னு சொல்கிறதோட ஒர்க்குக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு போகிறா. போகிற வழியில் அந்த கடையில் போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு, டைமுக்கு ஆஃபீஸ் வந்து சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் கிளம்பிடுறா. பார்த்தா பையன் கஷ்டப்பட்டு ஓடி வந்து டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வரான். ஹீரோன்னு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு, பரவாயில்ல பையன் டைமுக்கு வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு கிளுகிழுப்பா இருக்கிறா. அப்படியே ஒரு சீனில் ஒரு ஃபைலை கையில் எடுக்கிறா. அவள் சிரிப்பு அப்படியே மாறுது. அது அந்த மோசடி நடந்த ப்ராஜெக்டோட ஃபைல். அதில் அவள் எக்ஸ் நேம் எழுதியிருக்கோம். அதை பார்த்துட்டு, ஐ ஆம் சாரி, நான் ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோட ஹீரோ உள்ளே வரான். இவளும் அந்த ஃபைலை ட்ராயரில் போடுறா. ஆனால் ஹீரோ அந்த ஃபைல் நேமை பார்த்துட்றான். காஃபியை கொடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம பையன் சைஸாக ஹீரோன்னு ஒரு கிஸ் பண்ணிடுறான். அவள் எல்லா சைடும் பார்த்துக்கிட்டு, ரூல் நம்பர் 3 மறந்துட்டு என் ஆஃபீஸில் யாருக்கும் தெரியக்கூடாது, அதெல்லாம் யாரும் பார்க்கல, நீ காலையில் இன்னைக்கு என்ன ஓட விட்டல, அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வெளியே கிளம்புறான். அங்கே அந்த ஆஃபீஸ் பொண்ணு வந்து, இந்த டிஷ்யூ வேற தொடச்சிக்க, இந்த காஃபி அப்படி இப்படின்னு சொல்ல அவன் வேணான்னு சொல்கிறான். அதுக்காவா, நான் ரொம்ப சாரி நேற்று ஏதோ போதையில் சொல்லிட்டேன்னு சொல்ல அவன் அப்படியே காஃபியை கையில் வாங்குறான். அப்புறம்வா, ஆனால் என்னதான் போதையில் இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்ல வாங்கின காஃபி அப்படியே திரும்ப கொடுத்துட்றான். கொடுத்துட்டு, ஆனால் எனக்கு வேற ஒருத்தவங்களும் பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்ல, தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன் சிரிப்பை போட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் போனாங்கன்னு கிளம்புறா. இப்போ ஹீரோ அந்த மோசடி நடந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை நோண்டிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ ஜின்ஷின்னு சொல்லிட்டு யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணி, எனக்காண்டி நீ ஒருத்தனை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு டெக்ஸ்ட் போடுறான். இப்போ அப்படியே சீன் சுவிட்ச் ஆகுது. கேலிகிராஃபி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அது வந்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே புதுசாக ஹீரோ எங்கே வீடு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டேன். அவன் மிஸ் ரிங்கோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் ரூம் எடுத்திருக்கான், அதுவும் அவங்க ரூமுக்கு ஆப்போசிட்லேயே ரூம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறதோட கோபம் அப்புறம் ஷாக்கோட நிற்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. யார் இது ஜின்ஷி, மிஸ்டர் மோ அடுத்து என்ன பண்ண போகிறாரு தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன வெயிட் பண்ணுறீங்க, இந்த வீடியோ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு வீடியோ இல்லையா, ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க, வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.